வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலச்சக்கரம் நரசிம்மா அவர்களின் அந்தப்புறம் போகாதே அறிஞ்சையா. அத்தியாயம் 10. நஞ்சன்கூடு நங்கைகள். ரஜத்கேசி ரதத்தினை செலுத்திக் கொண்டிருக்க கோவிந்தன் தான் அன்று காலை சந்தித்த விந்தலையின் நினைவாகவே இருந்தான். கௌமாரி கோவிலில் இருந்து புறப்பட்டு நஞ்சன் மலைக்கு தொழும்பர் மலைக்கும் இடையே பாய்ந்து கொண்டிருந்த காற்றாற்றின் கரையோரமாகவே அவர்களது ரதம் சென்று கொண்டிருந்தது. அமைதியான அந்த கானகத்தில் பறவைகள் கூவும் சத்தமும் அந்த காட்டாறு வேகமாக பாயும் இரைச்சலும் மட்டுமே கேட்டுக்கொண்டிருந்தன. திடீரென்று அந்த ஆரவாரம் கேட்டது. காட்டுவாசிகள் சிலர் எக்காலமிட்டபடியே அடர்த்தியான அந்த காட்டிலிருந்து வெளிப்பட்டு ஆற்றை நோக்கி ஓடினர். இவர்கள் ரதம் செல்லும் பாதையில் திடீரென்று எங்கிருந்தோ காட்டுவாசிகள் ஓடிவர ரஜத் அவசரமாக ரதத்தினை நிறுத்தி அந்த மனிதர்களை வினோதமாக பார்த்தான். விந்தலையை பற்றிய சிந்தனை கலைய கோவிந்தனும் வியப்புடன் அந்த மலைவாசிகளை நோக்கினான். சுமார் 10-15 காட்டுவாசிகள் வில் அம்புகளுடனும் கத்தி ஈட்டிகளை சுமந்தபடி ஆற்றினை நோக்கி சென்று கொண்டிருந்தனர். துடிப்பான வாலிபர்களாக காட்சியளித்த அந்த மலைவாசிகள் அனைவருமே கட்டுமஸ்தான தேகத்தினையும் வீரம் ததும்பும் கடுமையான முக அமைப்பையும் கொண்டிருந்தனர். வேகமாக நடந்து சென்ற அந்த வாலிபர்களின் இடையே கைகள் கட்டப்பட்ட நிலையில் 7 நங்கைகள் தள்ளாடி நடந்து கொண்டிருந்தனர். அந்த பெண்களை அவ்வாலிபர்கள் சிறைப்பிடித்து செல்கின்றனர் என்பது தெளிவாக புலப்பட்டது. இன்னும் 2 பெண்களை தோள்களில் சுமந்து கொண்டு நடந்து கொண்டிருந்தனர் 2 வாலிபர்கள். அந்த வாலிபர்களின் அரட்டலுக்கும் மிரட்டலுக்கும் பணிய மறுத்ததால் அவர்களை பலாத்காரமாக சுமந்து கொண்டு செல்கின்றனர் போல். ரஜத்கேசி வியப்புடன் அந்த பெண்களை பார்த்தான். அந்த பெண்கள் கதறவோ கண்ணீரோ விடவில்லை. அமைதியாகத்தான் அந்த காட்டுவாசிகளுடன் பயணித்துக் கொண்டிருந்தனர். ஒருவேளை கதறி ஓய்ந்து ஆயாசத்துடன் செல்கின்றனரோ என்னவோ. ரஜத், என்ன நடக்கிறது அங்கே? கோவிந்தன் கேட்டான். கோவிந்தா, நேற்று கௌமாரி கோவில் குகையில் சப்யாசி சொன்ன கதை இங்கே அரங்கேறுகிறது என்று நினைக்கின்றேன். அந்த வாலிபர்கள் தொழும்பர் மலையை சேர்ந்தவர்கள். நஞ்சன்கூட்டு பெண்களை கவர்ந்து செல்கின்றனர். அவர்களை மனம் செய்து கொள்ள எண்ணுகின்றனர் போலும், ரஜத் கூறினான். பெண்கள் நன்றாகத்தான் இருக்கின்றார்கள். அந்த வாலிபர்களும் மிடுக்குடன் காணப்படுகின்றனர். அவர்கள் ஏன் அந்த பெண்களை காதலித்து தோழமை பூண்டு மன உறவு வைத்துக் கொள்ளக்கூடாது? கோவிந்தன் கேட்டான். அதுதான் சப்யாசி சொல்லிவிட்டாரே. தொழும்பர்கள் நஞ்சர்களை அடிமைகளாகவே கருதி வருகின்றனர். அடிமைகளுடன் அவர்கள் மனம் பேச முற்படுவார்களா என்ன? ரஜத் கேட்டான். அவனது தோள்கள் தினவெடுக்க கோவிந்தனை திரும்பி நோக்கினான். கோவிந்தா, நாம் என்ன செய்வது? அந்த பெண்களை காப்பாற்றலாமா, இல்லை நம் வழியே போகலாமா? கோவிந்தன் யோசனையுடன் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கும் பெண்களை நோக்கினான். அவர்கள் அனைவருமே அழகாக தோன்றினாலும் ஒரு குறிப்பிட்ட பெண்ணை கண்டதும் இவனுள் கிறக்கத்தினை ஏற்படுத்தினாள். அந்த பெண் 16 பிராயங்களையே எட்டி பிடித்திருப்பாள். மானை போன்ற மருண்ட விழிகளால் தன்னை சுற்றி பார்த்தபடியே நடந்து சென்றாள். கூந்தலை அழகாக கொண்டையிட்டு அதனை மகிழம்பூ சரத்தினால் கட்டியிருந்தாள். தாழம்பூ நிறத்தினை கொண்டிருந்தாள். சேலையை முழங்கால் வரை மட்டுமே அணிந்து மற்ற பெண்களை காட்டிலும் சற்று கவர்ச்சியாக காட்சியளித்தாள். கோவிந்தன் அந்த குமரியின் அழகிய கால்களை கவனித்தான். சதை பிண்டங்களாக இல்லாமல் அழகிய மானின் மெல்லிய கால்களை போன்று அவளை சுமந்து சென்று கொண்டிருந்தன. காலையில் அருவியில் சந்தித்த விந்தலை ஒருவித அழகென்றால் இந்த காட்டு மலர் ஒருவித அழகு. எல்லாவித அழகும் இவனது அந்தப்புறத்தில் இருக்கட்டுமே. இந்த காட்டு மலரின் வாசத்தையும் இவனது அந்தப்புற நந்தவனத்தில் வீசட்டுமே. இந்த பெண்ணை அடைய வேண்டுமென்றால் அவளை அந்த காட்டுவாசிகளிடம் இருந்து காப்பாற்ற வேண்டியதுதான். ஒரு வழி மட்டும் எப்படி காப்பாற்றுவது? அனைவரையும் தான் காப்பாற்ற வேண்டும். இதன் மூலம் நஞ்சர்களின் நட்பையும் பெறலாம் அல்லவா? முன்பு ஒரு முறை செஞ்சு மலைவாசிகளிடம் ரஜத்கேசி தனி ஒருவனாக போராடி தன்னை காத்த நிகழ்வு கோவிந்தனுக்கு நினைவுக்கு வர மீண்டும் அம்மாதிரி ரஜத் வீரத்துடன் பாய்வதை காணும் ஆவல் அவனிடம் மிகுந்தது. தன் நண்பனை அபிமானத்துடன் பார்த்தான். ரஜத், நமக்கு விருந்தோம்பல் செய்த நஞ்சர்களுக்கு நாம் நன்மை செய்ய வேண்டாமா? அந்த பெண்களை காப்பாற்றி அவர்களது தலைவர் நஞ்சுண்டனிடம் ஒப்படைப்போம். என்ன சொல்கிறாய்? கோவிந்தன் கேட்க ரஜத்கேசி மறுவார்த்தையின்றி ரதத்தில் இருந்து கீழே இறங்கினான். இடையிலிருந்த வாளை சுழற்றியபடி அந்த மலைவாசி வாலிபர்களை நோக்கி பாய்ந்தான். ஆற்றை கடந்து தங்கள் தொழும்பூர் மலைக்கு செல்வதற்காக 2 பரிசல்களை தயாராக வைத்திருந்த அந்த வாலிபர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டிருந்த பெண்களை அந்த பரிசல்களில் ஏற்றுவதற்காக ஆற்றங்கரையில் இறங்கிக் கொண்டிருந்த வேளையில் திடீரென்ற வாளுடன் தங்கள் மீது பாய்ந்த ரஜத்கேசியை கண்டு திகைத்தனர்.
தங்கள் வாளை எடுத்து அவனை எதிர்கொள்வதற்குள் 4-5 வாலிபர்களை வெட்டி சாய்த்த ரஜத் மிகுதி உள்ளவர்களை தாக்கத் துவங்கினான். அவர்கள் அவனை சுற்றி வளையம் ஒன்றை அமைத்து பதிலுக்கு தாக்கத் துவங்க, பெரிய போர்களில் இதைவிட பெரிய மனித வளையங்களை உடைத்து சிதறடித்திருந்த ரஜத்கேசியின் ஆற்றலுக்கு முன்பாக அந்த மலையில் வசிக்கும் வாலிபர்களின் வீரம் எடுபடவில்லை. விரைவிலேயே தன்னை சுற்றி நின்றவர்களையும் வெட்டி வீழ்த்தினான் ரஜத். இறுதியில் பெண்களை தங்களது தோளினில் சுமந்து கொண்டிருந்த 2 வாலிபர்கள் மட்டுமே எஞ்சியிருந்தனர். தன் வாளை சுழற்றியபடி தங்களை நோக்கி வரும் ரஜத்தினை கண்டு அரண்டு போன அவ்விரு வாலிபர்களும் அந்த பெண்களை அப்படியே நிலத்தில் கிடாசிவிட்டு ஓட்டம் பிடித்தனர். திடீரென்று எங்கிருந்தோ வந்து தங்களை காப்பாற்றிய ரஜத்கேசியை திகைத்து போய் பார்த்து கொண்டிருந்தனர் அந்த நஞ்சன்கூடு நங்கைகள். அதுவரை ரதத்தில் நின்று ரஜத்தின் வாழ்வீச்சை களிப்புடன் பார்த்து கொண்டிருந்த கோவிந்தன் பெண்கள் தனித்து விடப்பட்டதை கண்டதும் இனிமேல் ரஜத்துக்கு வேலை இல்லை என்பது போல் ரதத்தில் இருந்து குதித்து அந்த பெண்களின் முன்பாக சென்று நின்றான். அவனது விழிகள் அந்த கவர்ச்சியான குமரியின் மீது பதிந்தன. அந்த பெண்களுக்கும் கோவிந்தனின் அழகை கண்டு சொக்கிப்போய் தங்களுக்குள் கிசுகிசு என பேசிக்கொண்டனர். அச்சம் கொள்ளாதீர்கள் பெண்களே, உங்களை காப்பாற்றி நஞ்சுண்டரிடம் சேர்ப்பிக்கப் போகிறோம். கோவிந்தன் மென்மையான குரலில் பேசினான். அந்த பெண்களில் சற்று பருமனான ஒருத்தி முன் வந்து நின்றாள். ஐயா, எங்களை ஏன் காப்பாற்றினீர்கள்? அவர்களுடனே சென்றிருப்போம் அல்லவா? சற்றே காட்டமான குரலில் அந்த பெண் கேட்க, கோவிந்தன் மட்டுமல்லாமல் அவன் பின்பாக நின்றிருந்த ரஜத்கேசியும் திடுக்கிட்டான். அந்த மலைவாசிகள் உங்களை கடத்தித்தானே சென்றார்கள். நீங்களாக விரும்பி சென்றது போல் காணப்படவில்லையே. உங்கள் கரங்களை வேறு பிணைத்திருந்தார்களே. ரஜத்கேசி அந்த பெண்ணை கேட்டான். ஆம், எங்களை கடத்தித்தான் சென்றார்கள். ஆனால் மேலே அவள் தொடர்வதற்குள் மற்றொரு பெண் சட்டென்று முன்னேறி முன்னவளின் கரத்தினை பற்றி எச்சரிக்கை செய்ய அவள் தொடர்ந்து பேசாமல் மௌனம் சாதித்தாள். அந்த பெண் தான் கூற வந்ததை நிறுத்தியதை கண்ட கோவிந்தன் ரஜத்கேசியை வியப்புடன் நோக்கினான். பெண்களே, உங்களுக்கு மீண்டும் நஞ்சன்மலைக்கு போக வேண்டுமா வேண்டாமா? அவசியம் போக வேண்டும் ஐயா. அந்த கவர்ச்சியான பெண் இப்பொழுது பதில் கூற அவளது இனிமையான குரலினால் ஈர்க்கப்பட்ட கோவிந்தன் அவளை ஆசையுடன் பார்த்தான். நீங்கள் எல்லோரும் அந்த ரதத்தினில் ஏறிக்கொள்ளுங்கள், உங்கள் இருப்பிடத்தில் சேர்ப்பிக்கிறோம் என்று கோவிந்தன் கூற அந்த பெண்கள் ரதத்தினில் ஏறிக்கொண்டார்கள். கோவிந்தன் ரஜத்கேசியின் அருகே அமர ரஜத் மீண்டும் ரதத்தினை கௌமாரி கோவிலுக்கு செல்லும் பாதையில் திருப்பினான். உங்களை அவர்கள் எப்படி கடத்தினார்கள்? கோவிந்தன் அந்த பருமனான பெண்ணை கேட்டாலும் அவனது பார்வை அந்த இளங்குமரியின் மீதே படர்ந்திருந்தது. நாங்கள் நீராடுவதற்காக ஆற்றுக்கு சென்றிருந்தோம். திடீரென்று மரத்தின் மீதிருந்து வலையை எங்கள் மீது வீசி எங்களை பிடித்து கொண்டார்கள். கோவிந்தன் அந்த இளங்குமரியின் பெயரை அறிந்து கொள்ள விரும்பினான். ஆனால் முதலில் அந்த பருமனான பெண்ணின் பெயரை கேட்டான். பெண்ணே, உன் பெயர் என்ன? என் பெயர் சம்பா, அந்த பெண் கூற கோவிந்தன் இப்பொழுது அந்த இளங்குமரியை நோக்கினான். உன் பெயர் என்ன? பூமி. கவர்ச்சியான அந்த பெண் எவ்வித உணர்ச்சியுமின்றி கூறினாள். ரதத்தினை செலுத்தி கொண்டிருந்தாலும் ரஜத்தின் கவனம் கோவிந்தனும் அப்பெண்களும் நிகழ்ந்த உரையாடலின் மீதே இருந்தது. இந்த பெண்களிடம் ஏதோ குறை உள்ளது. ரஜத்தின் உள்ளுணர்வு எச்சரித்தது. பெண்களுடன் பழகாத ரஜத் அவர்களை கிள்ளுக்கீரையாக எண்ணுபவன்தான். இருப்பினும் இந்த வயது பெண்கள் ஆட்டமும் பாட்டமுமாக கலப்பலப்பாக சுற்றித் திரிவதை அவன் கவனித்திருக்கிறான். இவன் அரண்மனையின் நீண்ட முற்றத்தில் நடமாடும் பொழுது மறுகோடியில் கூட்டமாக நகைத்தபடி வரும் பெண்கள் இவனை கடக்கும் போது அமைதியாக இருந்துவிட்டு மீண்டும் சற்று தொலைவு சென்றதும் நகைத்தபடி செல்வதை கண்டிருக்கிறான். இந்த பெண்கள் ஏன் எதையோ பறி கொடுத்தவர்களாக அமைதியாக இருக்கிறார்கள்? ஒருவேளை தொழும்பர் மலைவாசிகள் கடத்தியதால் ஏற்பட்ட அதிர்ச்சியா? அப்படியென்றால் இவன் அந்த வாலிபர்களை வீழ்த்தி அவர்களை மீட்ட போது அவர்கள் மகிழ்ச்சி அல்லவா அடைந்திருக்க வேண்டும்? எங்களை ஏன் காப்பாற்றினீர்கள்? நாங்கள் அவர்களுடன் சென்றிருப்போம் அல்லவா என்றுதானே அந்த பெண் சம்பா கேட்டாள். ரஜத் யோசித்தபடி கௌமாரி கோவில் பாதையில் விரைந்தான். திடீரென்று சம்பாதான் குரல் கொடுத்தாள். ஐயா, தாங்கள் கௌமாரி கோவில் வரை செல்ல வேண்டாம். அதோ அந்த ஆலமரத்தின் அருகே வலப்புறமாக பிரியும் மலைப்பாதையில் சென்றால் எங்கள் நஞ்சன்கூடு குடியிருப்பை அடைந்து விடலாம். சற்று கவனமாக செல்ல வேண்டும். ஐயா, மலைப்பாதை மிகவும் குறுகியது. சற்று தவறினால் பள்ளத்தாக்கில் கீழே விழ வேண்டியதுதான். சம்பா சொல்ல கோவிந்தனின் பார்வை மட்டும் அவ்வப்போது பூமியின் தேகத்தை மேய்ந்து கொண்டிருந்தது. நீண்ட பயணத்திற்கு பிறகு நஞ்சன்கூடு குடியிருப்பினை அடைந்தனர். தங்கள் குடியிருப்பை நோக்கி ரதம் ஒன்று வருவதை கண்டதுமே நாற்புறமும் அமைக்கப்பட்டிருந்த காவல் பந்தலில் நின்றவர்கள் முரசினை ஒலிக்க உடனே பரபரப்புடன் நஞ்சன்கூட்டை சேர்ந்தவர்கள் தலைவன் நஞ்சுண்டனின் வீட்டின் முன்பாக குழுமினர்.
முரசொலிப்பதையும் குடியிருப்பு வாசிகளின் பரபரப்பான பேச்சுக்களையும் செவியுற்ற தலைவர் நஞ்சுண்டன் வெளியே வந்து நிற்க ரஜத் குடிலுக்கு அருகே ரதத்தினை நிறுத்தினான். ரதத்தில் அமர்ந்திருந்த தன்குடி பெண்களை கண்ணுற்றதும் நஞ்சுண்டன் திகைத்தான். பெண்கள் தலையை குடிந்தபடி ரதத்தில் இருந்து இறங்கி ஒரு புறமாக ஒதுங்கி நின்றார்கள். என்ன நடந்தது? நஞ்சுண்டன் சம்பாவை பார்த்து வியப்புடன் கேட்டான். நான் சொல்கிறேன். நான் குந்தல நாட்டு இளவரசன் கோவிந்தன். இவன் எனது நண்பன் ரஜத் கேசி. நாங்கள் கௌமாரி ஆலயத்தில் இரவை கழித்துவிட்டு எங்கள் நாட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்த வேளையில் இந்த பெண்களை சில தொழும்பர் மலைவாசிகள் கடத்தி சென்றனர். அவர்களை கொன்று உங்கள் குடி பெண்களை மீட்டுள்ளான் என் நண்பன். உங்கள் பெண்களை உங்களிடம் ஒப்புவிக்கவே இங்கே வந்துள்ளோம். கோவிந்தன் கூற நஞ்சுண்டன் வாய்ப்பிழந்து அவர்களையும் அந்த பெண்களையும் மாறி மாறி பார்த்தான். காரியம் கெட்டுவிட்டது. சற்று வயது முதிர்ந்த மலைவாசி ஒருவர் கூற நஞ்சுண்டன் அவரை குழப்பத்துடன் நோக்கினான். பாட்டா, இப்போது என்ன செய்வது? ஒன்றும் செய்ய முடியாது. பேசாமல் மீண்டும் பத்ராவை அழைத்து அவளிடம் இந்த பெண்களை ஒப்புவித்துவிடு. அடுத்த முறை பார்க்கலாம். அந்த முதியவர் கூற அருகில் நின்ற ஏவலால் ஒருவனை நோக்கினான் நஞ்சுண்டன். ஓடிப்போய் பத்ராவை அழைத்து வா. நஞ்சுண்டன் கோவிந்தனை பார்த்தான். வரவேண்டும் இளவரசே. தங்களை உடனடியாக வரவேற்று அமர வைக்காததற்கு வருந்துகிறேன். இந்த பெண்களை கண்டதும் பெரிதும் குழம்பிவிட்டேன். எனது குடிலினுள் வந்து அமர வேண்டுகிறேன் என்று பணிவுடன் கோவிந்தனையும் ரஜத்தையும் அழைத்துச் சென்று தனது குடிலினுள் விரிக்கப்பட்டிருந்த புலித்தோளில் அமர வைத்தான். இளவரசே, நான் நஞ்சன்கூடு தலைவன் நஞ்சுண்டன். எங்கள் குடியிருப்பில் தங்கள் திருவடிகளை பதித்துள்ளதை எண்ணி நெகிழ்ந்து போயுள்ளேன். இவர் எங்கள் குடியின் முதுபெரும் மனிதர், சிங்கர் என்று பெயர். நாங்கள் அவரை பாட்டா என்றுதான் அழைப்போம். நஞ்சுண்டன் அந்த முதியவரை கோவிந்தனுக்கு அறிமுகப்படுத்தினான். உங்கள் பெண்களை எனது நண்பன் ரஜத் தனது உயிரை பணயம் வைத்து காத்திருக்கிறான். ஆனால் அதனால் உங்கள் பெண்கள் மகிழ்ச்சி அடைந்ததாகவே தெரியவில்லையே. எனது நண்பனுக்கு அவர்கள் நன்றி கூட தெரிவிக்கவில்லையே. கோவிந்தனின் குரலில் ஆச்சரியமும் ஆதங்கமும் ஒரு சேர ஒலித்தன. காரணம் இருக்கிறது இளவரசே. ஆனால் அந்த காரணத்தை சொல்லும் நிலையில் நான் இல்லை. நஞ்சுண்டன் தயங்கினான். சரியாக தண்டைகளின் ஒலி கேட்க நஞ்சுண்டன் முகத்தில் பணிவும் பயமும் தோன்றின. குடிலின் வாயிலை நோக்கி மீண்டும் சென்று கையை கட்டியபடி நின்றான். மிகவும் பழுத்த கிழவி ஒருத்தி கூணல் முதுகுடன் இடமும் வலமுமாக ஒரு சர்ப்பம் ஊர்ந்து செல்வதைப் போன்று நடந்து வந்தாள். அவள் அவ்வாறாக அசையும் பொழுது அவள் கரங்களில் அணிந்திருந்த தந்த வளையல்களும் கால் தண்டைகளும் சற்றே வித்தியாசமான ஒலியினை எழுப்பின. முகம், கழுத்து மற்றும் கைகள் முழுவதும் சுருக்கங்கள் காணப்பட்டன. கரிய சேலையை அணிந்திருந்த அவள் நெற்றியில் வட்டமாக சாந்திட்டிருந்தாள். எதற்குடா அழைத்தாய் நஞ்சுண்டா? உடல் பாதியாக மடிந்திருந்தாலும் அவளது குரல் கணீர் என்று ஒலித்தது. பத்ராம்பா, நீ அனுப்பிய பெண்கள் போன வேகத்திலேயே திரும்பிவிட்டார்கள். நஞ்சுண்டன் சொல்ல கிழவியின் இடுங்கிய கண்கள் சற்றே விரிந்து சிவப்பை காட்டின. வந்து விட்டார்களா? போன காரியம் நடந்ததா இல்லையா? கிழவி கேட்க நஞ்சுண்டன் தயங்கியபடி அவளுக்கு விளக்கம் அளித்தான். பத்ராம்பா, இவர் குந்தல நாட்டு இளவரசர். இவரும் இவரது நண்பரும் தொழும்பர்கள் நம் பெண்களை கடத்திச் செல்வதை கண்டு குறுக்கிட்டு அவர்களை கொன்று நம் பெண்களை காப்பாற்றிவிட்டார்கள். நஞ்சுண்டன் கூறினான். பத்ராம்பா கோவிந்தனையும் ரஜத்தையும் தனது இடுங்கிய கண்களால் விரித்து பார்க்க கோவிந்தனுக்கு சற்றே அச்சம் தோன்றியது. எப்படியோ அந்த பாவிகள் செத்து தொலைந்தார்கள். நமது பூசணைதான் வீணாக போனது. பரவாயில்லை, வாடி பெண்களா என் பின்னால் என்றபடி மீண்டும் ஒரு முறை கோவிந்தனை ஏறிட்டு பார்த்துவிட்டு குடிலை விட்டு நடந்தாள் பத்ராம்பா. அந்த பெண்களும் நஞ்சன்குடி வாசிகள் பக்கமாக ஒரு சோக பார்வையை வீசிவிட்டு அவளை தொடர்ந்தனர். அந்த பெண்களை கண்டதும் அங்கு குழுமி இருந்தவர்களிடையே சிலர் சோகம் தாங்காமல் குரல் விட்டு கதறினர். சிங்கர் அவர்களை எச்சரிக்கும் விதமாக கையை உயர்த்தி காட்ட சட்டென்று அங்கே புறப்பட்ட கேவல்களும் விசும்பல்களும் அடங்கின. பத்ராம்பாவும் அந்த பெண்களும் அங்கிருந்து கிளம்பிச் சென்றதும் கோவிந்தனை நோக்கினான் நஞ்சுண்டன். நேற்றே நீங்கள் கௌமாரி கோவிலுக்கு வந்திருந்தீர்களா? சப்யாசி தகவல் அனுப்பவில்லையே. எனது குடியிருப்பில் இருந்து பலர் பொங்கல் இடுவதற்காக கௌமாரி கோவிலுக்கு வந்திருந்தார்கள். ஆனால் நீங்கள் வந்திருப்பதாக யாரும் சொல்லவில்லையே. நாங்கள் தற்செயலாகத்தான் கௌமாரி கோவிலுக்கு வந்தோம். இரவை அங்கே கழிக்கும்படி சப்யாசி சொல்லவே அவருடன் தங்கினோம். வழியில் நாங்கள் சில மலைவாசி மக்களின் சவங்களை கண்டோம். அது குறித்து அவரிடம் கேட்டபோது அவர் தங்கள் இனத்திற்கும் தொழும்பர் மலைவாசிகளுக்கும் இடையே நிலவும் பகையை பற்றி சொன்னார். அவர்கள் தங்கள் இன பெண்களை கவர்ந்து செல்வதாக கூறினார்.
எனவேதான் இன்று காலை இந்த பெண்களை அந்த வாலிபர்கள் கடத்திச் செல்வதை கண்டதும் குறுக்கிட்டு அவர்களை கொன்று உங்கள் பெண்களை காப்பாற்றினோம். ஆனால் இது குறித்து தாங்கள் பிரதிபலிக்கும் உணர்வுகள்தான் எங்கள் இருவரையும் குழப்பி வருகின்றன. எதனால் இந்த பெண்கள் சோகத்துடன் காணப்படுகிறார்கள்? அவர்களை கண்டு ஏன் அனைவரும் அழுகின்றனர்? இப்போது வந்த கிழவி யார்? அந்த பெண்களை ஏன் அவர் வசம் ஒப்புவித்தீர்கள்? அந்த பெண்களை சுற்றி ஏதோ மர்மம் நிலவுவதாக எங்களுக்கு தோன்றுகிறதே, ரஜத் கேசி கேட்டான். நீண்ட உரையாடலை எப்பொழுதும் தவிர்த்து விடுவான் ரஜத். ஒன்றிரண்டு சொற்களில்தான் விடையளிக்கும் வழக்கமுடையவன். தேவையில்லாமல் உரையாடவே மாட்டான். அப்படிப்பட்ட ரஜத் கேசி நஞ்சுண்டனிடம் இவ்வளவு வினாக்களை எழுப்ப அவனை வியப்புடன் பார்த்தான் கோவிந்தன். நஞ்சுண்டன் தயக்கத்துடன் முதியவர் சிங்கரை பார்க்க அவர் அவனை நோக்கி தலையசைத்துவிட்டு குடிலை விட்டு வெளியேறி தன் பின்னால் குடிலின் தட்டியினை மூடிக்கொண்டார். நஞ்சுண்டன் கோவிந்தனையும் ரஜத்தையும் எச்சரிக்கையுடன் பார்த்தான். இளவரசே, உங்களை எனது நண்பராக எண்ணி ஒரு உண்மையை கூறுகிறேன். இது எங்கள் இன மக்களுக்கு மட்டுமே தெரிந்த விஷயம். தாங்களும் உங்கள் தோழரும் எனக்கு உறுதிமொழி அளித்தால் நான் தங்களிடம் இந்த இரகசியத்தினை கூறுகிறேன். நஞ்சுண்டன் பீடிகை போட கோவிந்தனும் ரஜத்தும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். கோவிந்தன் நஞ்சுண்டனை உள்ளங்கையினை பற்றி தனது உள்ளங்கையை அதன் மீது வைத்தான். ரஜத் கோவிந்தனின் கையின் மீது தன் கையை வைத்தான். நஞ்சுண்டரே, நாங்கள் இருவரும் இணைபிரியா நண்பர்கள். எங்கள் உயிரை விட எங்கள் நட்பை மேலாக கருதுகிறோம். இதோ இந்த ரஜத் எனக்காக தன் உயிரையும் தருவான். நானும் அவனுக்காக என் உயிரை தருவேன். எங்கள் நட்பின் மீது சாட்சியிட்டு கூறுகிறேன். நாங்கள் கூறும் இரகசியத்தை எங்கள் உயிருக்கு மேலாக கருதி காப்போம். இது உறுதி. கோவிந்தன் சொல்ல நஞ்சுண்டன் திருப்தியுடன் அவர்கள் முன்பாக அமர்ந்தான். ஏவலால் ஒருவன் தொன்னையில் பழரசம் ஏந்தி வர அதை பெற்று கோவிந்தன் மற்றும் ரஜத்தின் முன்பாக நீட்ட அவர்கள் இருவரும் தொன்னையை பெற்றுக்கொண்டனர். இளவரசே, அந்த பெண்களை நாங்கள் நஞ்சன்கூடு நங்கையர் என்றே அழைக்கிறோம். அவர்கள் ஒப்பற்ற தியாகிகள். கேளுங்கள் அவர்களது கதையை. நஞ்சுண்டன் அந்த பெண்களை சுற்றி நிலவும் மர்மங்களை கூறத் தொடங்கினான். அவன் கூறுவதை வாய்ப்பிழந்து கேட்டுக்கொண்டிருந்த கோவிந்தன் தன் கையில் இருந்த தொன்னையில் இருந்த பழரசம் ஒழுகி கொண்டிருந்ததை கூட அறியாமல் நஞ்சுண்டனின் கதையில் லயத்து போயிருந்தான். கல் மனது படைத்திருந்த ரஜத்கேசியே நஞ்சுண்டன் கூறிய கதையை கேட்டு ஆடிப்போய்விட்டான். நஞ்சுண்டன் கதையை கூறி முடித்த போது கோவிந்தன் கண்கள் மினுமினுக்க அந்த குடிலின் கூரையையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தான். அந்த பார்வையை கண்டதுமே கோவிந்தன் தனது சாம்ராஜ்யத்தை அமைப்பதற்கான முதல் கட்ட பணிகளை ஈடுபட துவங்கிவிட்டான் என்பதை ரஜத் புரிந்து கொண்டான். இத்துடன் அத்தியாயம் 10 நிறைவுற்றது. விரைவில் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். நன்றி.